அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் பண்ண படத்துக்கு சாங் ப்ராப்பர் ஒரு ஹீரோயின் ஹீரோ வச்சு ஒரு கமர்ஷியல் அந்த மாதிரி நல்ல பாட்டு இருக்கும், கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண அந்த மாதிரி இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லையே. பார்க்குற போது எங்களுக்கே தெரிஞ்சு ஸ்வீட்டான கேரக்டராக தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்க மாதிரி. உண்மையாக எனக்கு லக்கு தான். இல்லை, நான் நடிக்கிறதுக்கு எனக்கு சினிமா நடிக்கணுங்கிற எண்ணத்தில் நான் இல்லைங்கிறதால எனக்கு அது பெரிய தாக்கமாக தெரியல. எந்த கேரக்டர் பண்ணணும், இந்த பெரிய ஹீரோயின் ஆகலாம் அந்த மாதிரி நான் நினைக்கவே மாட்டேன். எந்த கிடைச்சா அதை தான் 1000% கொடுக்கணும், அப்படின்னா அதை கொடுத்தா போதும், ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ ஒரு மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ கிடைச்சா ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் இட்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும், ஒரு வேல்யூ டெப்த்தாக இன்டென்ஸாக இருக்கணும் டெஃபினட்டாக. பொதுவாக எல்லா ஸ்கூல் படிக்கிறப்போ சாரை விட ஒரு ஃபீமேல் டீச்சர் வந்தால் எப்படி இருக்கும்னு எல்லா பசங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்குறப்போ அவங்களோட என்ட்ரி சடனாக இருந்துச்சு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு வித்தியாசமான படத்தோட டீம் தான் இருக்காங்க. டீம் மட்டும் வித்தியாசமான டீம் இல்லை, இவங்க எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்டும் வித்தியாசமான சப்ஜெக்ட் தான். யாரு போட்ட கோடு படத்தோடைய டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம், டெபியூட் படம், எப்படி படம் வந்திருக்கு? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா? படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மக்களுக்கு தேவையான விஷயத்த தெளிவாக எளிய முறையில் சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேருங்கிற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வேறு, டைரக்டர் உங்களை அப்ரோச் பண்ணுறப்போ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் நடிக்கிறதுக்கு எனக்கு சினிமா நடிக்கணுங்கிற எண்ணத்தில் நான் இல்லைங்கிறதால எனக்கு அது பெரிய தாக்கமாக தெரியல. ஆனால் டைரக்டர் சாருக்கு இந்த ரோலுக்கு இவங்க ஆப்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஸ்டோரி ரைட் பண்ணக்குள்ளே முடிவு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்படி பார்க்கக்குள்ளே என்ன அவருக்கு பிடிச்சிருந்ததுட்டுக்கு இந்த கதைக்கு இவர் தான் ஆப்டாக இருப்பார்னு நினச்சிருக்காரு. அது மாதிரி தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. மேம், உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண, இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ண எல்லா ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுமே உண்மையில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா ஆருத்ரான்னு திகில் படம் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் ஸ்கெட்சின்னு ஒரு மாஸ் படத்தில் சியான் விக்ரம் சார் கூட பண்ணுறீங்க, இப்போ இந்த கேரக்டரில் ஒரு டீச்சர் ரோல் பண்ணுறீங்க. எப்படி இந்த படம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கா, இல்லாட்டி நீங்கள் சூஸ் பண்ண இந்த ரோல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணதில்லை அந்த மாதிரி செலக்ட் பண்ண மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லையே. நான் பண்ண எல்லா படத்துக்கு சாரி தான். எல்லா படத்துக்கு சாரி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் பண்ண படத்துக்கு சாங் ப்ராப்பர் ஒரு ஹீரோயின் ஹீரோ வச்சு ஒரு கமர்ஷியல் அந்த மாதிரி நல்ல பாட்டு இருக்கும், கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண அந்த மாதிரி இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லையே சாங்கில். ஓகே. ஸோ இதில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு புதுசாக இருக்குது. ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக சாங் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணேன். அந்த கிருஷ்ணகிரியில் ஷூட் பண்ணேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உங்களோட கேரக்டர். ஏன்னா பொதுவாக எல்லா ஸ்கூல் படிக்கிறப்போ டீச்சர் சாரை விட ஒரு ஃபீமேல் டீச்சர் வந்தால் எப்படி இருக்கும்னு எல்லா பசங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்குறப்போ உங்களோட என்ட்ரி சடனாக இருந்துச்சு. ஏன்னா டீச்சர் கேரக்டர் சினிமாலே ப்ளே பண்ணல. ஆனால் நம்ம ஆக்டிங், ஐம் அ ட்ரெயின்ட் ஆக்டர். ஸோ ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் நிறையா டீச்சர் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் சினிமாவில் பண்ணும்போது ரொம்ப உண்மையாக அந்த ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஆக்டிங் ஸ்கூலில் பண்ணும்போது அந்த ப்ராப்ஸ் இருக்காது, அந்த கிளாஸ் ரூம் இருக்காது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காது. ஸோ நம்ம இங்கே ஷூட்டிங்கில் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், கிருஷ்ணகிரியில் அந்த ஸ்கூலில் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் உண்மை கிளாஸ் இருக்கிற மாதிரி அப்படி வளர்ந்துட்டு அந்த கேரக்டர் உள்ள. ஸோ ரொம்ப நல்லா கேரக்டர் இருந்துச்சு இந்த டீச்சர் லக்ஷ்மி கேரக்டர். ஒரு ஸ்வீட்டான ஒரு அழகான ஒரு கேரக்டர். பார்க்குற போது எங்களுக்கே தெரிஞ்சு ஸ்வீட்டான கேரக்டராக தான் இருந்துச்சு. ஓகே மேம், இப்போ டைரக்டர் சார் உங்களை அப்ரோச் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு? அந்த ஸ்டோரி லைன் சொல்கிறப்போ நீங்கள் இந்த கேரக்டருக்கு செட் ஆவீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? நான் டைரக்டர் சார் எனக்கு இந்த கேரக்டர் மொத்த கதை நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய கேரக்டர் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் சினிமாவில் இந்த மாதிரி ஹீரோயின், ஐ மீன் டீச்சர் கேரக்டர் நடிக்கல. ஸோ ஓகே, இதை புதுசாக பண்ணலாம். இந்த கதை ஆல்சோ இம்ப்ரெஸ்ட் மீ ஸோ மச் தட் அந்த மாதிரி ஒரு சோஷியலான மெசேஜ் இதுக்காக தான் சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி அதனால தான் சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு பக்கம்
2 சைடு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் உங்கள் கேரக்டர் இருக்குது. ஹீரோயின் கூட ஒரு பக்கம் ரொமான்ஸ்லையும் சரி, வில்லன் கூட ஃபேஸ் ஆஃபில் மோதுற சீன்லையும் சரி, எப்படி அந்த பேலன்ஸ் பண்ணுறீங்க 2 சைடு ஈக்குவலாக? இல்லை, ரெண்டுமே கதைக்கு தேவை, அதனால் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லியிருக்கீங்க டெபியூட் ஹீரோவாக இந்த படத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட், அதாவது நடிக்கணுங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எடுத்தது இந்த 2 ஜாக்பாட் மாதிரி ஆயிடுச்சு இல்லை? பொதுவாக ஒரு ஹீரோவுக்கு தேவையானது பவர்ஃபுல்லான வில்லனை எதிர்க்கிற ஒரு சப்ஜெக்ட். இன்னொரு பக்கம் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி. ஏன்னா 2 சைடு பேலன்ஸ் வந்துருச்சு. இது லக்குன்னு தான் சொல்லணும். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாக எனக்கு லக்கு தான். ஏன்னா இந்த படத்தில் நான் நடித்ததே பெரிய லக்கு தான். ஏன்னா முதல் படத்துல இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இவ்வளோ மெசேஜை நம்ம சொல்கிறதுக்கு அது ஒரு கடவுளுக்கு எனக்கு கிடைச்ச நன்றி தான், கிஃப்ட்டு தான் கடவுளுக்கு கொடுத்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம். ஹீரோவாக ப்ரொமோட் ஆகிறதுக்கு ஒரு சாங் தேவை, ஒரு ஃபைட்டு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அது ரெண்டுமே ஒரே படத்தில் கிடைக்கிது. நான் தேவையான மெசேஜை கொடுக்குற ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. ஃபைட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணேன். சாங்கும் நல்லா தான் வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டுங்கிறதால கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிக்கணும். ஓகே சார், அந்த கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வாத்தியாராக நடிச்சிருக்கீங்க. இல்லை, அதான் நான் அதில் ஆசிரியராக நடிச்சிருக்கேன். அதை மாணவர்கள்ட்ட தான் அந்த விஷயத்த சொல்லணும். சொன்னால் பின்னாடி வர தலைமுறையில் அதெல்லாம் மாற்ற முடியும். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த விஷயத்தில் அவங்களை கொண்டு வரணுங்க, எல்லாமே ஈக்குவலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து சொன்னால் தான் எதிர்காலத்தில் மாற்ற முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கேன் அந்த விஷயத்த. ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, படத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சின்ன பசங்க கோடு போட்டால் ரோடு போடுற மாதிரி தான் நீங்கள் எல்லாம் கோடு போடுறீங்க, பசங்கள்லாம் ரோடு போடுற மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொண்டு வந்திருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய இம்பேக்டை கொண்டு வந்திருக்கோம். மக்கள் பார்த்ததுக்கப்புறம் நிச்சயம் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரியர் புரட்சிகரமாக இருக்கார், ஒரு விஷயத்தை புரட்சிகரமாக செய்கிறாரு அப்படின்னா, தன்னை நம்ம சொல்கிறவங்க யாருன்னு பார்ப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போகிறது யாருன்னு பார்ப்பாங்க. அப்போ என்னோட இது என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த மாணவர்களை வச்சே நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னோட கருத்தில். ஓகே, இந்த படத்தில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ பொலிட்டிக்கலை மையப்படுத்தி கதை அப்படியே மூவ் ஆகுது. பொலிட்டிக்கலில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு, அதை பற்றி எதாவது சொல்லுங்கள். இல்லை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டே பொலிட்டிக்கல் தான். எனக்கு எல்லாமே எனக்கு அரசியல் தான் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சில விஷயத்தை அடையணுங்கிறதுக்காக நான் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து என்னோடய சோஷியல் சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக அதில் நான் சக்ஸஸ் பண்ணுவேன். கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா அடுத்து? இல்லை, பெரிய கட்சியில் நான் இருக்கேன். பெரிய கட்சியில் நான் இருக்கேன். ஓகே மேம், இப்போ உங்ககிட்ட தொடர்ந்து ஒரு 8 படம் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்டாக உங்களோட இறுதி முயற்சியோட அடுத்த முயற்சி தான் இந்த படம். ஸோ இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் எதுவுமே நினைக்கவே மாட்டேன். எதுவுமே எனக்கு ஒரு நல்ல படம் பிஃபோரா திங்க் பண்ணுறது இல்லை, நான் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஐ கிளேவ் எவ்ரி திங் ஆன் காட். நான் என்னோட வேலை மட்டும் பண்ணணும், நல்ல படம் பண்ணணும், அப்படி தான் நான் நம்புகிறேன். இந்த படம் நான் 3 வருஷம் முன்னாடி பண்ணேன். இந்த படம் இந்த படமா? ஆமாம், 2022 செப்டம்பர் அந்த மாதிரி டைமிங்கில் பண்ணேன் இந்த படம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்கேன். சில படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, சில படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ எந்த கேரக்டர் பண்ணணும், எந்த பெரிய ஹீரோயின் ஆகலை அந்த மாதிரி நான் நினைக்கவே மாட்டேன். எந்த கிடைச்சா அதுதான் 1000% கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுத்தா போதும், எல்லாருக்கும் பிடிச்சா போதும். அதை ரெஸ்ட் ஃப்யூச்சர் நம்ம கையில் இல்லையே, அதை கடவுள் தான் டிசைட் பண்ணுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஓகே, சூப்பர் மேம். உண்மையில் இந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ட்ரீம் ரோல், ட்ரீம் கதாபாத்திரம் அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த இலக்கு நோக்கி போய்கிட்டு இருப்போம். லைஃப் டைமில் இந்த ஒரு ரோல் நம்ம பண்ணிட்டோம்னா போதும், பிறவி பலனை அடைஞ்சிருவோம், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஒரே இல்லை, thousands இருக்கேன். 1000 நிறைய இருக்கேன். ஸோ ஒரு மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ கிடைச்சா ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் இட்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும், ஒரு வேல்யூ டெப்த்தாக இன்டென்ஸாக இருக்கணும் டெஃபினட்டாக. பிகாஸ் நான் பண்ண எல்லா படம் கொஞ்சம் ஆக்டிங் ஓரியன்ட் தான். ஆனால் இந்த படத்துக்கு என்னோடய போர்ஷன் ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல அழகான ரோல், 2 சாங் நல்லா பியூட்டிஃபுல்லாக காமியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருக்குது. அண்ட் எதை கிடைச்சாலும் ஐ கிவ் மை 1000%, 2000% கொடுப்பேன் அந்த மாதிரி. ஓகே, கமர்ஷியல் படங்களுக்கு மத்தியில் ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஹீரோ சார் கூட பிரபாகரன் சார் கூட நடிக்கும்போது ஹி வாஸ் அன் அமேசிங் கோ ஸ்டார்.
ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவங்க டெபியூ படம், ஆனால் டெபியூ படம் மாதிரி தெரியலையே, டு பி ஆனஸ்ட். அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டே ஷூட்லே கொஞ்சம் ஷை படுறாங்க. ஆப்வியஸ்லி எனி ஒன் ஃபஸ்ட்டு நடிக்கும்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட், அதுவும் ரொமான்ஸ் சீக்வென்ஸ், சாங் சீக்வென்ஸ் கொஞ்சம் ஷை இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரபாகரன் சார் ஆல்சோ அப்படி தான் இருந்தாங்க கொஞ்சம். தென் அதுக்கப்புறம் 1 or 2 ஷார்ட்க்கு அப்புறம் அப்படியே அடாப்ட் பண்ணி ப்ராப்பராக அப்படி ஃபீல்டில் வந்துட்டாங்க. ஐ மீன் நான் ஒரு படம் பண்ணேன், அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அது வந்து ஒரு நியூ ஆக்டர், புதுவாக படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த படத்துக்கு என்னாச்சுன்னா, அவங்க டெபியூ சாங் சீக்வென்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே வில் ஸ்டாண்டிங் லைக் அப்படி கல் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி கையெல்லாம் ஸ்வெட்டிங், ஓகேவா, அந்த நர்வஸ் அண்ட் பாடி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ கம்பேர்ட் டு தட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன், எதுவுமே இல்லையே, நத்திங். கொஞ்சம் ஷை இருந்துச்சு ஃபஸ்ட்டு 2 ஷாட், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையே. அந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் எல்லாருக்கும் வரும் ஃபஸ்ட்டு டைம். இவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடையாது. அந்த பாடியில் ஸ்டிஃப்னஸ், முகத்தில் ஸ்டிஃப்னஸ் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. அதுங்க சார், அப்போ நீங்கள் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க வேண்டிய ஆளுங்கிறத அவங்க சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நானே ஷாக் ஆகிட்டு, எப்படி ஒரு ஃபஸ்ட்டு நடிச்சிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு ஃபஸ்ட்டு சாங் சீக்வென்ஸ், ரொமான்ஸ் சீக்வென்ஸ், அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ரொமான்டிக்கான சீன். ஸோ எப்படி இந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காங்க, இது கொஞ்சம் டவுட் இருக்கு. ஓகே மேம், ஓகே சார். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆக போகுது. ஏன்னா ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் பாதி வெற்றின்னு சொல்லுவாங்க. ட்ரெய்லர் அந்தளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆகி எல்லார் மனசுலையும் போய் சேர்ந்துருச்சு. ஸோ படத்தோடைய வெற்றிக்காக மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தை எதிர்பார்க்கறதுக்கான ரீசன், உங்களுடைய ஒப்பீனியன் அப்படி சொல்லிடுங்க. வணக்கம், நான் உங்கள் மேகாலி பேசுகிறேன். யார் போட்ட கோடு இந்த படம் வந்து டிசம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் தியேட்டர்லே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எல்லா குடும்பம் சேர்ந்து தியேட்டரில் வந்துட்டு யார் போட்ட கோடு படம் பார்த்துட்டு உங்கள் ஆனஸ்ட்டாக ரிவ்யூ, விமர்சனம் கொடுங்க. நான் உங்களோட விமர்சனம்காக காத்துட்டு இருப்பேன். தேங்க்யூ, நன்றி. என் பேர் பிரபாகரன். யார் போட்ட கோடு படத்தோட கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை எங்கள் டீமுக்கு கொடுக்கணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி. சூப்பர், தேங்க்யூ. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.